நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நாம் இமாம் ஜமாத்தோடு இஷாவுடைய தொழுகையை தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுதுவிட்டு தீனுடைய பேச்சை பேசுவதற்காக, கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஹதீஸில் வருகிறது, மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீங்கள் எங்கே இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மலக்குமார்கள் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய பேச்சு நடைபெறக்கூடிய இடம், திக்ரு நடைபெறக்கூடிய இடம், அந்த இடத்துலேருந்து நாங்கள் வரோம் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மக்கள் என்ன பார்த்துருக்காங்களான்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். இல்லை யா அல்லாஹ். எதை பார்த்து அவங்க பயந்தாங்க? நரகத்தை பார்த்து பயந்தாங்க. அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் எதை விரும்பினாங்க? சொர்க்கத்தை விரும்பினாங்க. அது பெரிய ஹதீஸ் அது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க என்ன பார்த்துருந்தா அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? சொர்க்கத்தை பார்த்துருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? நரகத்தை பார்த்தா என்ன செஞ்சுருப்பாங்க? யா அல்லாஹ், இன்னும் அதிகமாக அவர்கள் அமல் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் நம்ம அல்லாஹ் பார்த்துருக்கோமா? பார்க்கல. சொர்க்கத்தை பார்த்துருக்கோமா? பார்க்கல. நரகத்தை பார்த்துருக்கோமா? பார்க்கல. கபரை பார்த்துருக்கோமா? பார்க்கல. மஹ்ஷரை பார்த்துருக்கோமா? பார்க்கல. அப்போது நம்ம அமல்கள் செய்கிறோம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இன்னும் நீங்கள் முழுமையாக இந்த இஸ்லாத்தில் நுழைஞ்சிருங்கன்றான். இஸ்லாத்தில் நம்ம நம்பிக்கை இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஹைக்கே நைக்கே, அப்படி இப்படின்னு இருக்குது. எப்படி அப்படி இப்படின்னு இருக்குதுன்னு சொன்னால், ஷைத்தான் அது மாதிரி வழி கெடுக்கிறான். திடீர்னு ஒரு உலகத்தினுடைய விஷயத்தை பார்த்த உடனே நம்ம மயங்கிடுறோம். தொழுகை பாங்க சத்தம் கேட்குது, துனியாவில் ஏதாவது ஒரு வருமானம் வர மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த வருமானத்தை விட்டுட்டு, இல்லை அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வர்றதுக்கு என்ன செய்யுது? மனசு தவிக்குது. அதே மாதிரி ஜகாத்து கொடுக்குறதுக்கும் அதே மாதிரி, கொடுத்தா இங்கே குறைஞ்சிருமோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், இல்லை பரக்கத்து தருவேன் அப்படின்றான். நோன்பு வைக்கிறதுக்கும் அதே மாதிரி, நோன்பு வச்சா எங்கே நம்மளுக்கு பலகீனம் ஆகிடுமோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகிறதும் அதே மாதிரி. தீனுடைய ஒரு விஷயத்துலேயும் ஷைத்தான் நம்மளை வழி கெடுக்கிறான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நம்மக்கிட்ட பரிபூர்ணமாக வரணும். இதுக்காக தான் சஹாபாக்கள் கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பு செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு ஒரு அத்தாட்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய கராமத் பண்ணாங்க, முஜிசாக்கள் பண்ணாங்க. இன்றைக்கும் அந்த அற்புதங்கள் இருக்குது. அல்லாஹ் வச்சுருக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் வச்சுருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான்றதுக்கு அத்தாட்சி. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், பூமியை படைச்சது அல்லாஹ் தான், வானத்தை படைச்சது அல்லாஹ் தான், எல்லாமே படைச்சது அல்லாஹ்னு. என்ன அத்தாட்சி இருக்குது? அத்தாட்சி இருக்குது. என்ன இருக்குது அத்தாட்சி? குர்ஆன். கியாமத் நாள் வரைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அல்லாஹ் அது மாதிரி அத்தாட்சி வச்சுருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இஸ்லாத்தில் நம்ம முழுமையாக நுழைஞ்சிடணும். அல்லாஹ் இருக்கிறான்றதுனா நம்மளுடைய நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். அல்லாஹ்வை கொண்டு தான் ஆகுதுன்ற நம்பிக்கை நம்மக்கிட்ட முழுமையாக வந்துடணும். முழுமையாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தீனுடைய விஷயத்தை முழுமையாக நம்ம செய்யக்கூடிய மக்களாக ஆகிடுவோம். அதுக்காக தான் இந்த சஹாபாக்கள்கிட்ட உழைப்பு செஞ்சாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் எந்த சக்தியும் கிடையாது, எதுக்குமே எந்த சக்தியும் கிடையாது. ஆட்சிக்கு, அதிகாரத்துக்கு, பணத்துக்கு, மருந்துக்கு, எதற்குமே சக்தி கிடையாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் சக்தி. இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வந்துடணும். எந்த ஒரு வழிமுறையிலையும் வெற்றி கிடையாது, யாருடைய வழிமுறையிலையும் வெற்றி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்மளுடைய தலைவர். அவருடைய வழிமுறையில் தான் வெற்றி இருக்குது. அந்த வழியை பின்பற்றுறதுல தான் நம்மளுக்கு ஈடேற்றம் இருக்குது. மறு உலகத்தில் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகுது. இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் வந்துடணும். இன்றைக்கி அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? இன்றைக்கி இந்த பள்ளி பத்தாது, இது மாதிரி 10 மடங்கு பெருசு இருக்கணும். இன்றைக்கி தொழுகை எந்த அளவுக்கு இருக்குது மக்கள்கிட்ட, தீனுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, பர்தாவுடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னால் அல்லாஹ்கிட்ட கேட்டு வாங்குறோமா? அந்த அல்லாஹ்கிட்ட கேட்கணுன்னு ஒரு எண்ணம் வருதா? நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னால் கிடையாது. அப்போ நம்மக்கிட்ட முழுக்க அந்த தீன் வரணும். சஹாபாக்கள் அந்த தீன் படி நடந்தாங்க, வெற்றி அடைஞ்சாங்க.
இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிருக்கோன்னு சொன்னால் தீன்படி நடந்தால் நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுங்க. நம்மளுக்கு 5 நேரம் பேணிப்பாக தொழுதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் நம்பிக்கை வந்துச்சுன்னா என்ன செய்வோம்? ஒரு வேலை கூட விட மாட்டோம். ஆனால் சைத்தான் வந்து ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு கெடுத்துருவோம். அப்போது நம்ம அந்த நம்பிக்கையை பரிபூர்ணமாக ஆக்கிறதுக்கு நான் தாவத்துடைய வேலையை சஹாபாக்கள் செய்ய 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 என்ன ஆச்சு சொன்னால் அவங்க யுத்த காலத்தில் கூட தொழுகை விட மாட்டாங்க. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும், இங்கே தொழுதுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு தீனுடைய அமல்களையும் அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான்? இந்த பூரா உலகத்தையும் அவங்க கையில் காலடியில் போட்டான். கையில் கூட இல்லை, காலடியில் போட்டான். அதனுடைய பறக்கத்து தான் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் கூட என்னாச்சு 800 வருஷங்கள் முஸ்லீம்கள் ஆண்டாங்க. அதனுடைய பறக்கத்து தான் அது. அல்லாஹ் தஆலா ஆட்சியை கொடுத்தும் பார்ப்பான், எடுத்தும் பார்ப்பான். அப்போ தீனுடைய விஷயங்கள் நம்ம செய்ய ஆனால் அவங்க துனியாக்காக செய்யலை, ஆட்சிக்காக அதிகாரத்துக்காக அவங்க செய்யலை. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா மறு உலக வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னு சொன்னால், யார் மறு உலகத்துக்காக முயற்சி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் நல்லதாக்கி கொடுப்பான், மறு உலகத்தையும் நல்லதாக்கி கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். யார் இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக வச்சு வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொஞ்சம் கொடுப்பான், ஆனால் மறு உலகத்தில் எந்த விதமான ஒரு பங்கும் கிடையாது. இப்போ தீன்படி நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வெற்றி இருக்குதுன்றது தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவம். இன்றைக்கி பாருங்கள், வாழையடி வாழையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. 1400 வருஷம் 1500 வருஷமாக அதனுடைய பர்க்கத்து. அல்லாஹ் கைவிட மாட்டான். தீனுடைய தாவத்துடைய வேலையை செஞ்சுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அவர்களையோ அவர்களுடைய குடும்பத்தாரையோ அவர்களுடைய சந்ததிகளையோ அல்லாஹ் தஆலா கைவிடுறது கிடையாது. நாம் இதில் தான் வெற்றி இருக்குதுன்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் தீன்படி நம்ம நடக்கக்கூடிய மக்களாக எப்படி சஹாபாக்கள் இந்த தாவத்துடைய வேலையை செஞ்சாங்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜில் சொன்னாங்க, இஸ்லாம் பரிபூர்ணமாகிடுச்சு, தீனுடைய விஷயங்கள் பெரிய பயான் சொன்னாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, இந்த விஷயத்தை பூரா உலக மக்களுக்கு எத்தி வைங்க சொன்னாங்க இந்த கருத்துப்பட. அப்போ அந்த சஹாபாக்கள் எப்படி போனாங்க அப்படின்னு சொன்னால், யார் யார் எந்தெந்த திசையில் அவர்களுடைய வாகனம் அவர்களுடைய குதிரை இருக்குதோ அந்தந்த திசையில் அவங்க போனாங்கன்னு சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ 1,24,000 சஹாபாக்கள். அந்த 1,24,000 சஹாபாக்களில் ஏறக்குறைய 10,000 கபர் தான் அந்த மக்கா மதீனா சுற்று வட்டாரத்தில் இருக்குது. அது கூட அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டு திரும்பி வந்தாங்களாக தான் இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 1,14,000 சஹாபாக்களுடைய கபரும் பூரா உலகத்துலேயும் அவங்க அடக்கமாயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை அடைஞ்சிக்கொள்ளணும். இதை அடைஞ்சிக்கிட்டோன்னு சொன்னால் நாளைக்கு மறு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி, சொர்க்கம், நிரந்தரமான சொர்க்கம். அங்கே மௌத்துன்றதே கிடையாது. மக்காலத்தோடு தான் 1க்கு 1,00,000 நன்மை, மதீனாவில் தான் 1க்கு 50,000 நன்மை, பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா அதில் தொழுதுன்னு சொன்னால் 1க்கு 25,000 நன்மை, அல்லாஹ்வுடைய பாதையில் போனால் 1க்கு 7,00,000 நன்மை. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நன்மை. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, அதை விட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் தீனை பரப்பணும், அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, உலக மக்களுக்கு போய் எடுத்து சொல்லணும். இன்றைக்கி அவங்க எடுத்து சொல்ல போய் தான் அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகிருக்கு, இன்றைக்கி நாமெல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம். தாவத்தோட வேலை செய்கிறது கடமை, ஹிதாயத்து கொடுக்குறது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது, மனிதர்களுடைய கையில் யார் கையிலும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கையிலே ஹிதாயத்து கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதுக்காக நீங்கள் சொல்லாமல் இருங்க, ஹிதாயத்து என்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறத கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நீங்கள் என்னுடைய அடிமை, நான் என்ன வேலை சொல்கிறேனோ அதை நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எதுக்காக குர்ஆனை இறக்கணும்? ஈமான் பரிபூர்ணமாக இருந்துச்சு. எதுக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கணும்? 30 ஜுஸ் எதுக்காக இறக்கணும்? ஒரு காலகட்டத்திலையும் இந்த மனிதர்கள் ஷைத்தானை விட்டு எப்படி தப்பிக்கணும், எப்படி இபாதத் பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு செகண்டு கூட இந்த மனிதன் ஈமானை விட்டுவிடக்கூடாது. அதுக்கு குர்ஆனில் எல்லா விஷயத்தையும் எல்லாம் இறக்கி வச்சுருக்கான். நாம் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கி மக்கள் குஃபுர், ஷிர்க்கு எல்லா விஷயங்களையும் மூழ்கி போயிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் தாவத்துடைய வேலை இல்லை, உழைப்பு செய்யலைன்னு சொன்னால். ஒரு காலகட்டத்தில் இஸ்லாம் பரவிச்சு,
இஸ்லாமுடைய கலாச்சாரம் பூரா உலகத்துலேயும் பரவிச்சு. எந்த அளவுக்கு பரவிச்சுன்னு சொன்னால், மாற்று மதத்தை சேர்ந்த பெண்கள் பர்தா போடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. மாற்று மதத்தை சேர்ந்த ஆண்கள் தலப்பா கட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க, ஜிப்பா போடக்கூடியவங்களாக இருந்தாங்க, பைஜாமா போடக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நம்ம உடை வால் சுண்ணத்து அதையும் அவங்க வச்சுக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. தாடி வைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. மாற்றார்கள். இதில் கண்ணியம் இருக்குதுன்னு. ஆனால் அல்லாஹ் வந்து கண்ணியம் முஸ்லீமுக்கு தான் வச்சுருப்பான். ஈமான் இல்லாத எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட மாட்டான். தாடி சுண்ணத்தாங்க அவன் வச்சுட்டேங்க அப்படின்னு சொன்னால் அது அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அவர் வச்சுக்கலாம், நன்மை கிடையாது. ஈமான் இருந்தால் தான் நன்மை. ஈமானோடு செய்யக்கூடிய அமலுக்கு தான் எல்லாமே நன்மை. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறோம், அதுவும் ஈமானோடு இருந்தால் தான் நன்மை. நான் போய் இதாயத்து கொடுக்குறேங்க, நாங்கள் 10 பேர் சேர்ந்து ஒரு ஜமாத் ஆயிடுச்சு, நாங்கள் போய் அந்த ஊர் மக்களுக்கு போய் இதாயத்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா என்னங்க ஆச்சு? அல்லாஹ் காப்பாற்றணும். ஹிதாயத்து நாம் கொடுக்க முடியாது. ஹிதாயத்துடைய வழியை நம்ம போய் எடுத்து சொல்கிறது நம்ம வேலை. ஹிதாயத்து கொடுக்குறது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் தான் ஹிதாயத்து கொடுக்க முடியும். எல்லா விஷயமும் இதே மாதிரி. தொழில் துறைக்கு செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், உத்தியோகம் செய்கிறோம், செய்கிறது நம்ம வேலை. லாபம் கொடுக்குறது அல்லாஹ்வுடைய கையில், நஷ்டம் கொடுக்குறது அல்லாஹ்வுடைய கையில், நம்ம கையில் கிடையாது. நேர்வழியை காட்டுபவனும் அல்லாஹ் தான், வழி தவற செய்பவனும் அல்லாஹ் தான். இந்த நம்பிக்கை நம்ம கிட்ட வரணும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்றது தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போகிறது. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இன்றைக்கி நம்ம குறைஞ்சபட்ச அமல்கள் தான் செய்கிறோம். ஆயுளில் 4 மாதம் கேட்குறாங்க, வருஷத்தில் 40 நாள், 3 நாள் ஜமாத்து, மாதம் 2 கஸ்து, பள்ளியில் இன்னொன்று பக்கத்து பள்ளியில் 2 தாலீம், பள்ளியில் இன்னொன்று வீட்டில், டெய்லி 2.5 மணி நேரம் முலாக்கத் பண்ணுங்கன்றாங்க. மர்கஸில் ப்ரோக்ராம் இருக்குது, வேலைக்கிழமை வந்து கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இதில் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வருது. பூரா உலகத்துலேயும் இன்றைக்கி மாற்றங்கள். ஒரு நாடு இன்றைக்கி இஸ்லாமிய நாடாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து நடிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து 2050 முஸ்லீம் நாடாகிடும், அமெரிக்கா முஸ்லீம் நாடாகிடும், இந்தியா முஸ்லீம் நாடு. எல்லாம் ஒரு அச்சத்தை போடுறோம். கொஞ்சம் செய்கிற அமலுக்கு நாம் செய்கிறது கொஞ்சம் அமல், 100க்கு 100 இல்லை. அப்போ 100க்கு 100 நம்ம செஞ்சோன்னு என்ன ஆகும்? எங்கேயோ போயிடும். இன்றைக்கி நம்ம மனைவி மக்கள்கிட்ட தீனை பற்றி பேசுகிறதில்ல, அவங்கள்ட்ட தீனை பற்றி பேசணும். அவங்க பெண்கள் அவங்கள்ட்ட ஜமாத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் 10 நாள் வந்திருக்கிறோம், பெண்கள் ஜமாத்து. அதுமாதிரி நான் இங்கேருந்து நிறைய ஜமாத்து வெளிநாடுலாம் போயிருக்கிறீங்க. அதுலான்னு இன்னும் அதிக மக்களை போய் சந்திக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மக்களை போய் சந்தித்து அல்லாஹ்வை பற்றி பேசுகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஹிதாயத் பரவும். நமக்கும் நம்மளுடைய சீர்திருத்தம் முதல்ல நடக்கும், மற்றவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சீர்திருத்தம் நடக்கும். நம்மளுக்கு சீர்திருத்தம் நடத்துகிறதும் அல்லாஹ் தான், மற்றவர்களுக்கு சீர்திருத்தம் கொடுக்குறதும் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்ம செய்யணுன்றதுன்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், ஹதீஸில் வந்திருக்குது. நம்ம அது செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ஒளி விளக்காக இருந்தீங்க, எங்களுக்கு வழி காமிச்சிங்க, இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறது? இப்போ சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, இந்த கருத்து போட சொன்னாங்க, குர்ஆன் இருக்குது, அதை பற்றி பிடிச்சி கொள்ளுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீங்க. இன்னொரு ரிவாயத்தில் குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடிச்சி கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு காலம் வழி தவற மாட்டீங்க. நம்ம எந்த குழப்பத்துலேயும் எந்த சிக்கல்லையும் எந்த இதுலேயும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்துருக்குறான், ஹதீஸை கொடுத்துருக்குறான், ரசூலோட வாழ்க்கை வழிமுறை இருக்குது, அதன்படி நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கணும். மெஜாரிட்டி மைனாரிட்டி சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுவும் நமக்கு இல்லை. நமக்கு தேவை குர்ஆன் ஹதீஸ். அதை நம்ம பின்பற்றி நடந்து நம்ம சீர்திருத்தம் அடைஞ்சு மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்துலேயும் வெற்றி, மறு உலகத்துலேயும் வெற்றி. சொல்லுங்கள், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 40 நாள் ஜமாத் போகுது. யார் போகலாம் சொல்லுங்கள். வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையை வகுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இஸ்லாத்தில் வந்து சன்னியாசம் கிடையாது. நீங்கள் மனைவி மக்களோடு இருங்க, எல்லாமே செய்யுங்க. சஹாபாக்கள்லாம் வந்து வெளியில் போனாங்கன்னு சொன்னால் திரும்பி எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஒரு சஹாபி போனாங்க, 25 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தார். பையன் பெருசாகிட்டார், அவருக்கு அடையாளம் தெரியல. நம்ம அடிக்கடி கேள்விப்படக்கூடிய விஷயங்கள். அப்போ அந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்க. சில சஹாபாக்கள் போனாங்கன்னா அவ்வளோதான், அங்கே தான் அவங்க மவுத்து. அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இன்றைக்கி நாம் வந்து அந்த மாதிரி சொல்லப்படலை. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப இறக்கம் காமிச்சிருக்கான். நம்மளுடைய மனசு ரொம்ப இலகுன மனசு. அதனால் 3 நாள் போயிட்டு என்ன செய்கிறோம், மறுநாள் மூணாவது நாள் ஓடி வந்துடுறோம். அது இந்தலான்னு 10 நாள் ஜமாத்தினாலும் அப்படி தான், 40 நாள் ஜமாத்தும் அப்படி தான் போயிட்டு அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்ல வசதியோட நம்ம முஸ்லீம் சகோதரர்கள்ட்ட தான் நம்ம தாவத்து கொடுக்குறோம். அவங்கள்ட்ட போய் பேசுகிறோம் ஈமான் யக்கீனுடைய விஷயங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட ஈமான் யக்கீனுடைய விஷயங்கள் இல்லாமல் இருக்குது, தொழுகை இல்லாமல் இருக்குது, பெண்கள்கிட்ட பதாவுடைய விஷயங்கள், இன்னும் தீனுடைய அமல்கள் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய மக்கள் அல்லாஹ்வுடைய போன மக்கள்
தீன் படி நடக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ்னு. அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா வெற்றியை வச்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், தீனில் வச்சிருக்கிறோம். அல்லாஹ் எடுத்து காட்டுவான் நம்மளுக்கு, தீனில் வெற்றியை நம்ம கண் முன்னாடி காட்டுவான். சஹாபாக்களே காமிச்சிட்டான். அதை விட இன்னும் பெரிய ஒரு இது தேவையில்லை. நமக்கு நிம்மதியை கொடுப்பான், ராகத்தை கொடுப்பான். பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதை விட்டு அல்லாஹ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பான். சொல்லப்படுகிறது, இந்த தாவத்தோட வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கும். தாவத்துடைய வேலை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்து இறங்கும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆக்களை கபூல் செய்கிறான். எப்போ தாவத்தோட வேலையை விட்டுட்டாங்களோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான் என்பதாகவும் வந்திருக்குது. இப்போ இன்றைக்கி உலகத்தில் வந்து என்னங்க துஆ செய்கிறேன் ஒன்றுமே நடக்க முடியுதுன்றோம். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய வேலையை நம்ம செய்கிறோமான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய வேலையை செஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறக்கூடிய மக்களாக, நம்மளுடைய துஆக்களை கபூல் செய்யக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல ஆக்கி வைப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி.